இந்த தர்ப்பணம் பண்ணாதவங்க கூட இந்த மாலைபட்சத்தை கரெக்டாக பண்ணிவிடுவாங்க. ஏன்னா மாலைபட்சத்தில் பிருத்துக்கள் வந்து இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இதை வந்து ஓடுற காவேரியில் தான் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். இதை பண்ணோம்னா அவ்வளோ விசேஷம். அதனால் தர்ப்பணம் வந்து வீட்டில் பண்ணோம், வீட்டில் பண்ணிட்டா ஓடுற காவேரியில் பண்ணோம். கட்டாயம் வந்து தர்ப்பணம் பண்ணியே ஆகணும். தர்ப்பணம் பண்ணாதவளுக்கு தான் அந்த வந்து பிருது தோஷம், பிருது ஸ்தாபங்கள் எல்லாம் வருது. அதனால் கட்டாயம் பண்ணுவோம். இதுக்கு வந்து ஒரு ஐதீகமே இருக்குது. நன்னிலத்துக்கும் பக்கத்தில் பேரளங்கிற கிராமத்துக்கும் பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊர் பேர் முத்தேஞ்சீஸ்வரர் அப்படின்னு சொல்லுவாங்க. ராமருக்கு முக்தி கிடச்சதுனால அந்த சிவன் கோயிலில் முத்தேஞ்சீஸ்வரர் சொல்லுவாங்க. பிள்ளையார் வந்து எல்லா கோயில்லையும் உட்காந்து தும்பிக்கிறது தான் பார்த்துருப்பீங்க. அந்த ஒரு கோயிலில் மட்டும்தான் பிள்ளையார் வந்து நின்ற கோலத்தில் இருப்பார், மனித ரூபத்தில் இருப்பார். அதனால் அந்த ஊருக்கு ஆதிவிநாயகர் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. வேறு எங்கேயுமே கிடையாது, ஹோல் இந்தியாவிலே கிடையாது. அங்கே மட்டும்தான் பிள்ளையார் வந்து நின்ற கோலத்தில் மனித ரூபத்தில்